வணக்கம். மனித இனம் இந்த பூமியில் செழித்திருக்கிறதுக்கு காரணம் நம்ம என்ன நினைப்போம்? பரிணாம வளர்ச்சி, மூளையினுடைய பயன்பாடு. அதால் மூளை பெருசாகிடுச்சு. விலங்கினங்கள்லேயே மூளை பெருசாக இருக்கிறது மனுஷனு தான், 1400 grams. இது நினைக்கிறோம் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷனில் மனிதன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டு. இன்டெலிஜென்ட் ஆனதால் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒன்று சொல்லுவார், டு நாட் ட்ரை டு கான்டாக்ட் த ஏலியன்ஸ் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னு. அது உண்மை தான். அது உண்மைன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண முயற்சியால் என்ன ஆச்சு, ஏலியன்ஸ்லாம் பூமியில் ஹால்ட் இன்றைக்கி நேரத்தில் பல லட்சக்கணக்கான வருஷங்களாக இது வரைக்கும் மூடி மறைச்ச அமெரிக்காவே வெளில அந்த யுஏஇ அது மாதிரி அப்படி அந்த யூஎஃப்ஓ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ட்ரம்ப் தன்னுடைய குற்றச்சாட்டுகள், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை, தன்னுடைய இன்வால்மெண்ட்டை மறைக்கிறதுக்காக வெளியிடுறாருன்னு. அது என்ன காரணமும் விடுங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லணும். இந்த உலகம் யார் எது செஞ்சாலும் ஒரு காரணம் சொல்லணும். இது காரணம் ஏலியன்ஸை பற்றி இன்றைக்கி இதுவரைக்கும் மறைச்சது. சில பேர்கிட்ட நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கியூமெண்ட் பண்ணி வெறுத்து போயிடுவேன். இங்கே இருக்கிறவங்கள அமெரிக்காவிலையோ, யூஎஸ்லேயோ, யூகேலையோ, யூரோப்லேயோ, இங்கே இருக்கவங்க ஏலியன்ஸ் கிடையவே கிடையாது, கிராப் சர்க்கிள்ஸ் மனிதன் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டாக பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டை அந்த ரகசியங்களை வெளியிடுது. இது எனக்கு ஏலியன்ஸ் இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும், தெரியாதில்லை. வேற்றுக்கிரக வாசிகள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்தது கிடையாது, இந்தியாவில் வராது. காரணம் இதை சொன்னதுக்கு ஒருத்தன் நீ என்ன ரேசிஸ்ட்டுன்ட்டான், ஒருத்தன் என்னை ரேசிஸ்ட்டுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அமெரிக்காவில் மொட்டை வருது அப்படின்னு கேட்டதுக்கு என்ன நீ ரேசிஸ்ட்டு அப்படின்ட்டான். ஏன்னா இங்கே அமெரிக்காவில் மட்டும் வருதுன்னா எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அவங்க பொய் சொல்கிறதா நினச்சிட்டு அவன் அந்த மாதிரி பதில் சொல்லிட்டான். எனக்கு கேள்வி என்னன்னா, ஏலியன்ஸ் இங்கே வருது, ஏலியன் யூஎஃப்ஓ, யுஏஇ, அது என்னது அன்ஐடென்டிஃபைடு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க இல்லையா, அந்த யூஎஃப்ஓஸ் இங்கேயே வருது, இங்கே வராமல் இல்லை, வருது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் 2023 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், முட்டுக்காடு பீச்சில் உட்காந்துக்கும்போது அவர் ஒய்ஃபோட உட்காந்துக்காரு. அப்போ அந்த ஏலியன்ஸ் ஷிப் ஒரு 4 வட்டமிடுது. வட்டமிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துட்டார். அதை ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரிகைலாம் வந்தது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான், நம்ம இங்கே முட்டுக்காடு பீச்சில் தான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வதந்தியெல்லாம் கிளப்ப முடியாது, பண்ண மாட்டாங்க, சீனில் இருக்க மாட்டாங்க, அவங்க எங்கே போய் சைலண்ட்டாக செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே வருது. ஆனால் யூஎஸ்லேயோ, யூகேலையோ, இல்லை யூரோப்லேயோ பார்க்குற மாதிரியா, பிரேசில் இங்கே இதில் இந்த மாதிரியா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் பார்க்குற மாதிரியா இந்தியாவில் ஏலியன்ஸ் வரதில்லை. ஏனென்றால் காரணம் நிறைய, பாப்புலேஷன் ஹெவி. ரெண்டாவது இங்கே வாஸ்ட் ஏரியா கிடையாது, அன்யூஸ்டு ஏரியான்றது இங்கே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில்டின். அப்படியே போனாலும் நம்ம மனுஷனுக்கு தெரியாது, அவ்வளோ வேகமாக வேகமாக போயிடும் அந்த யூஎஃப்ஓஸ்லாம். சரி, அவங்களுக்கு வாட் ஆர் தி டூயிங் ஹியர்? இங்கே என்ன பண்ணணும், இங்கே என்ன வேலைக்கு? மனுஷனோட கான்டாக்டே இல்லாமல் என்ன செய்கிறாங்க? அப்போ இதுதான் இந்த கேள்வி வருது. எல்லாருக்குமே தெரியும், ஒரு பக்கத்துக்கு 4 பேர் போகிறாங்கன்னா ஒரு கேள்வி வரல உங்களுக்கு, எதுக்கு வராங்க அவங்க? 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, என்ன டெய்லி வராங்களே இந்த 4 பேர், யார் அவங்க? பக்கத்து வீட்டில் யாருன்னா போனாலே, உங்கள் வீட்டு 2-3 நாள் ஒருத்தர் போனார்னா பக்கத்தில் கேட்பாங்க, யார் ஒருத்தர் போகிறாரு, உங்களை விசாரிச்சார் காலைல, நேற்று விசாரிச்சார், கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே நடக்கிற விஷயத்துல கேட்கும்போது பூமியில் ஒரு யூஎஃப்ஓஸ், பறக்கும் தட்டுகள், விதவிதமான பறக்கும் தட்டுகள், இதெல்லாம் வந்து போகிறது போர் நடக்கும்போதும் வருது.
இந்த ஃபினாமினன் என்ன எப்படி எடுத்துக்கிறதுன்றது கேள்வி எல்லாருக்குமே உண்டு. இது அரசாங்கங்கள் வந்து இதை ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் அதை வந்து தீவிரமாக ஆராய்ச்சிப்பா, அதுக்கு தனியாக. ஏன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள் மனசில் வந்து அரசாங்கத்தை விலகிற பயத்தை போக்கிடக்கூடாது. அந்த பயம் அப்படியே அது மேலே திரும்பிடும். இது யூஎஃப்ஓ மேலே, ஏலியன்ஸ் மேலே திரும்பிச்சுன்னா அரசாங்கங்களுடைய மரியாதை போயிடும், வேல்யூ போயிடும், அவனுடைய பவர் போயிடும். அது சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட பவர்ஃபுல்லாக ஒன்று இது இல்லை ஏலியன்ஸுன்னு. இதுதான் மெயின் காரணம். உண்மையான காரணம் என்ன, ஏலியன்ஸ் ஏன் ஒத்துக்கலை நான் இது வரைக்கும். ஆனால் இப்போ வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து இப்போ ரீசெண்டாக ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா வந்து அந்த இது வந்து போயிடுச்சு ஜனங்களுக்கு அப்படின்றது வந்து முடிவாயிடுச்சு. எது பயம் தான் வந்து மனித இனத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவது. பயம் இல்லைன்னா டெவலப் ஆக முடியாது. ஏதோ ஒன்றுக்கு பயந்தாகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பயப்படலாம், பயப்படுற மாதிரி காமிச்சிக்கணும், அல்லது கண்டுக்காமல் போயிடணும். இது வந்து இது பயம் இல்லைன்னா மனுஷன் வந்து மனித வாழ்க்கை வந்து மனிதன் வந்து டெவலப் ஆகிருக்க முடியாது. புரியுங்களா? எப்பவுமே வந்து பயம்தான் வந்து தற்காப்பு விஷயங்களை தயார் பண்ணணும். இன்றைக்கி எல்லா நாட்டுக்கு நடுவில் பயம்தான் காரணம். ஏன் இங்கே 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க, சாதாரண சண்டே ஆயிடுச்சு, ரோட்டில் போகும்போது சைக்கிள் அடிச்சுட்டான்னு வச்சிங்கன்னா சண்டே ஆயிடுச்சு. நல்லா யோசித்து பாருங்கள். நீனா பெரிய தாதா ஏதோ இப்போ வாய்க்கு வந்து அடிச்சிட்டான்னு ஒருத்தன் வைத்தேன், அவனை ஒன்று உறதில்லடா அப்படின்ட்டு போவான். அவன் உண்மையில் போனவன் மறந்துட்டு இருப்பான். அதை அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி இன்னி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே மல்லாக பார்த்துட்டு மறந்துட்டு இருப்பான். ஆனால் இவன் அடி வாங்க அடித்தவன் வந்து என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் யோசனை பண்ணியிருப்பான், நம்ம ஒருத்தன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு போனானே, நம்ம என்ன பண்ணிடுவானான்னு. அவன் கூட அவனை பற்றி விசாரிப்பான். அவன் மோசமான அவன் பாவன், நிறைய டீமுக்கு இது அவனுக்கு. ஏன்னா அவனை உசுவேதி விட்டுருவான், இவரை பிடிக்காதவன் என் ஃப்ரெண்டு. என்ன பண்ணுவான் அவன், உடனே ஆள் செட் பண்ணுவான். அவன் நம்மளை அடிச்சு காலி பண்ணுறதுன்னு நம்ம அவனை காலி பண்ணிடணும். இது தாங்க நடக்கிறது. 70-90% வந்து பயம்தான். அடுத்தது பணம், ஊழல், நம்ம திருட்டுத்தனம் வெளில தெரிஞ்சிடும், இதெல்லாம் நிறைய குற்றங்கள். ஆனால் இது பயம். இதுதான் நான் இன்றைக்கி 1,00,000 பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா தயார் பண்ணி வச்சுக்குதுன்னு சைனா பயப்படுதுன்றாங்க. ஏன், என்ன காரணம்? எல்லோரும் ஏவுகணை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. பக்கத்து நாடு அடித்தா எவ்வளோ அருவருப்பா இல்லை? ஏன் அதை இது அதாவது இந்த பேரண்டத்தில் இன்னி வரைக்கும் வெளிக்கிரகவாசிகளை நம்ம வெளிக்கிரகத்தை பூமி மாதிரி இருக்கிற இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4000 எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்காது இருக்கிறதா, அது எல்லா சூரியனை சுற்றி எல்லா ஸ்டாரை சுற்றி ஒரு பிளானட் சுற்றின்னு தான் இருக்கும். இதில் வந்து வாண்டர்ஸ் வேறு, வாண்டரிங், அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயினே இருக்கும். இப்போ ஒரு காமெட் ஒன்று வந்து இல்லையா, அட்லாஸ் 3i, அது மாதிரி நிறைய பிளானட்டுங்க வந்து அபார்ட் போயினே இருக்கும். அதுக்கு ஸ்டாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சன் மாதிரி நமக்கு சூரியனுக்கு நம்ம அதுக்கு எதுவும் கிடையாது. அது பாட்டுக்கு தருதலையாக தற்கொலையாக வானத்தில் பிரயாணம் பண்ணி போயினே இருக்கக்கூடியது. ஒருவேளை அது வந்து மோதிச்சுன்னா அது வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி மோதிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பூமி மேலே மோதிச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஜூபிட்டர் தடுக்க முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது பூமி மேலே தான் மோதும், அதனுடைய ஃப்ராக்மெண்ட்ஸாக அது மோதும். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மனிதனால் இது வரைக்கும் ஒரு மனிதர்கள் போல் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கிரகத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. புராணங்களை விடுங்க, புராணங்கள் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ உடனே தூக்கிட்டு வந்துடக்கூடாது. புராணங்கள்லாம் முன்னாடியே சொல்லிச்சு, அதெல்லாம் சொல்லிச்சுன்ட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போய் தான் ஹிட்லர் ஆராய்ச்சி பண்ணான். ஹிட்லர் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான். அதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை நியமித்தான். இந்தியாவில் திபெத்து இங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன தகவல் எடுக்கணும் எடுத்துன்னு போனான். அவனும் பறக்கம் தட்டு போல சொல்லலாம் உருவாக்கினான். அது பின்னாடி அமெரிக்கா எல்லாத்தையும் போயிடுச்சு மொத்தமாக. ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இவன் பேராசிரியர் டாக்டர்
அவர் கால் சாகன் சொல்வார், நம்ம இந்த காஸ்மிக் ஓஷன் அவனுடைய கரை எதுனா பூமி தான் அப்படின்வார். பூமியை வந்து காஸ்மிக் ஓஷன்னு ஒரு கரை, பீச் அப்படின்வார். மனித இனம், உயிரினங்கள் வேறு எங்கே வசிக்கிறதே தெரியாது. இங்கே எல்லாம் படிச்சிருக்காங்க, படிப்பு என்னென்னவோ படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எல்லா நாடுகளும் படிக்குது. இந்த ஏவுகணை தயார் பண்ணி வச்சுக்கிற அத்தனை பேருமே வந்து படித்தாதானே தயார் பண்ண முடியும். எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் இருந்தும் வந்து அவன் இவனை அடிப்பானோ இவன் அவனை அடிப்பானோ. ஏன் உட்காந்து பேசக்கூடாது? மீதி அப்படி நான் பேசி தான் வந்து யுக்ரைன்லேருந்து எல்லா அணு ஆயுதத்தையும் ரஷ்யா வாங்கிச்சு. யுக்ரைன் வந்து அவன் மேலே உண்மையில் வந்து பாராட்டணும், ரஷ்யாவும் பாராட்டணும். இங்கே என்ன பிரச்சனைனா வந்து அமெரிக்கா தலையீடு, ரஷ்யாவுடைய நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றது அமெரிக்கா போகிற பக்கம் பார்த்தா அமெரிக்கா தான் நியூட்ரலைஸ் ஆகிடும் பொழுது. இன்னொருத்தனை நியூட்ரலைஸ் பண்ண நினைக்கிறது தான் நியூட்ரலைஸ் ஆகிடுவாங்க. இது வந்து அதான் இங்கே அதெல்லாம் வந்து பாடம். எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. சிலதெல்லாம் வந்து காலம் கடந்து நிற்கும். செங்கிஸ்கானை யார் நியூட்ரலைஸ் பண்ண முடியுது? செங்கிஸ்கான் அவனுடைய பிளட்டு ஒரு 100 பேர் எடுத்தால் அதில் ஒருத்தா வந்து செங்கிஸ்கானுடைய பேரனுடைய வாரிசு. மங்கோலியாவில் ஒரு 50%, 30%, 50% வச்சிங்களேன் அவனுடைய வாரிசுகள் தான். அவனை யார் தடுக்க முடிஞ்சு? யார் அவனை ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை நகரங்களை அழிச்சான் அவன், எத்தனை கலாச்சாரத்தை அழிச்சான் அவன். சிலதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். ஹிட்லருக்கு மட்டும் செக் வச்சாங்க, காலி பண்ணாங்க எல்லா நாடும். பயம், அந்த பயத்தின் அடிப்படையில் தான் பிரபாகரனை காலி பண்ணது. பயத்தின் அடிப்படையில், சத்தியமான பயத்தின் அடிப்படையில். அவன் வந்து அகண்ட ஈழம் வேணும்லாம் அவன் கேட்கல. இவங்க பயந்துட்டாங்க, வட இந்தியா பயந்துச்சு. அவன் அகன்ற தமிழம்னு தமிழ்நாட்டை சேர்த்து நான் என்ன பண்ணேன். இங்கே சில தற்கொலைகள்லாம் உண்டு. இப்போ ஸ்டாலின்லாம் வந்து கேட்க மாட்டார், திமுகலாம் கேட்க மாட்டார் தனி தமிழ்நாடு வேணும்னு. அதுக்குன்னு சில தற்கூறிகள் இருக்கும். தற்கூறிகள் அப்படின்ற வார்த்தை இப்போ வந்து நிறைய புழக்கத்தில் வந்துச்சு. எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இன்றைக்கி கையில் தட்டு மட்டும் தான் தெரியும். கையில் இருக்கிற தட்டு, அதில் இருக்கிற சோறு. இது துறவு மனப்பான்மை ஆக்சுவலாக இது. ஆனால் இது தற்கூரி மனப்பான்மை. துறவிகளுக்கு இன்றைக்கி இந்த வேலைக்கு என்ன சாப்பாடு வேணுன்றதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். நைட்டுக்கு வேணும் எடுத்து வைக்கக்கூடாது, நாளைக்கு வேணும் எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு துறவி நாளைக்கு வேணும் எடுத்து வைத்தால் அவர் வந்து சம்சாரி ஆகிடுவார், துறவியாக இருக்க மாட்டார். ஒரு துறவி ரோடில் போய்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு தான் போகணும். இந்த மனித இனத்தால் இவ்வளோ டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு, ஆனால் ஏலியன்ஸ் மாதிரியே கிடையாது. இப்போ ஏன் ஏலியன்ஸ் வந்து போகுதுன்னா கண்ணில் படுது. காரணம் என்ன? எங்களை மாதிரி நீங்களும் ஆபத்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு க்ளூ. எப்படி இந்த மாதிரி வேகமாக உடனே என்ன பண்ணுது? அமெரிக்கா தான், வேறு யார் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுது எப்படி வேகமாக அந்த மாதிரி ஒரு பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்குறது. அதை தான் வந்து ஹிட்லர் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போனான். ஏன்னா அந்த காலத்தில் விமானங்கள், இன்றைக்கி கோயிலில் விமானம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்து விமானம் கோயில் கருவறைக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு விமானம். ஆக்சுவலாக விமானத்தை தான் வந்து அவன் வந்து நம்ம இதுவாக கட்டுறான். அந்த காலத்தில் வந்து ஏலியன்ஸுடைய பிளேன்லாம் வந்து இன்றைக்கி கோயில் மேலே இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற இது இருக்கு இல்லையா, டோம் மாதிரியெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா விதமாக, அதை தான் வந்து கோயிலில் கட்டுறோம். அப்போ ஏலியன் தான் நம்ம வந்து கடவுள் கும்பிட்றோம். ஏலியன்ஸ் நம்ம கும்பிட்றது வந்து ரோமன் ஆகட்டும், கிரீக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மத்திய பர்ஷியா அந்த மாதிரி இடத்துல இந்த சுமேரியா சொல்கிறோம் இல்லையா, மெயினாக அங்கேருந்து வந்தது தான். ஆரிய வழியாக வந்தது. தமிழில் அப்படி கிடையாது. தமிழ் இதில் வந்து இந்த ஹிந்து இதெல்லாம் வந்து இல்லை. இங்கே மென்ஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்லையா அதில் வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சுமேரிய நகரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த விமானங்கள்
எப்படி உருவாக்குறது அப்படின்றத அமெரிக்காவில் வந்து ஏரியா 51 நெவாடா டிஸ்ட்ரிக்டில் ஆராய்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. அது ஒரு காலத்தை ஒத்துப்பாங்க, ஆமாம் நடக்குதுன்ட்டு. இப்போ இதற்கு இல்லைன்னு சொன்னவன் அமெரிக்கன்ஸ் தான். அமெரிக்கா எதுவும் இல்லைன்னு இன்றைக்கி எடுத்து வெளில விட்றான். 2 நாளைக்கு 3 நாளைக்கு தவிர ஒரு 200 ஃபைல், இந்தா பாரு. குட். ஏன்னா இன்றைக்கி வந்து இது காரணம் தான் ஏன்னு வந்தால் ஜனங்க பீதி ஆகிடுவாங்க, பயந்துடுவாங்க, ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். எப்படின்னா இதுக்கு பைபிளில் இருக்குது. மோசஸ் என்ன பண்ணுறாரு, அந்த சினாய் மலை மேலே ஏறி போகிறார். கீழே எல்லாமே ஒழுங்காக தான் இருந்தாங்க எல்லாம். இவர் போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துன்னு வர்றார். போகும்போது எல்லாம் ஒழுங்காக இருந்தவங்க, இதில் சாத்தான் ஒருத்தன் இருப்பான். சாத்தானா என்னன்னா நம்மக்கிட்டே அந்த சாத்தான் இருக்குது, அவநம்பிக்கை. அதாவது தட்ஸ் எ தின் ரெட் லைன் ஒரு படம் ஒன்று வந்தது. தின் ரெட் லைன் ஒரு படம், நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. தின் ரெட் லைன் யதார்த்தத்துக்கும் அந்த ரியாலிட்டிக்கும் நம்ம மனசில் கற்பனை பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கோடு, இடையே உள்ள கோடு, தின் ரெட் லைன். அருமையான ஒரு வார் பிக்சர் அது. இந்த தின் ரெட் லைன் அந்த ஜனங்க கீழே இருக்கிறாங்க. இவர் கூட்டின்னு வந்த ஜனங்க கீழே இருக்கிறாங்க. பேரஸ்கிட்டேருந்து காப்பாற்றி அந்த இவங்ககிட்டேருந்து காப்பாற்றி இட்டுன்னு வர்றார். அந்த ரோமன் கிங் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட காப்பாற்றிட்டு வர்றார். மோசஸ் மேலே போகிறார், போயிட்டு வர்றார். வரும்போது அதுலேருந்து ஒருத்தன் பணக்காரன், அவன் என்ன பண்ணுறான், டோட்டலாக ஜனங்க ஸ்பாயில் பண்ணிடுறான் மைண்டை. அவர் வரமாட்டார், அது இதெல்லாம் சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரு, நம்ம ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லி எல்லாரையும் டிமாரலைஸ் பண்ணதால் ஒரே கலேபரம். அவர் இறங்கி வரும்போது பார்த்தா இதுதான், இது மாதிரியாகவும் நடக்கிறது உண்டு. இது மாதிரி ஆயிடுமோ அப்படின்றது பயம். ஏன்னா ஏலியன்ஸ் வந்து அதை பற்றி விளக்கமாக சொல்லவும் முடியாது. ஒரு அறிக்கை தரணும். அறிக்கையில் வந்து நான் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பெருசாக இருந்தது, நீல நிறத்தில் இருந்தது, இப்படிலாம் சொல்லுக்க முடியாது. அறிக்கை கொடுத்தா சொன்னால் முழுசாக சொல்லணும். ஒரு அறிக்கை கொடுத்தா 32 கேள்வி கேட்பான் மீடியாக்காரன். ஸோ இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லையே. அது மாதிரி வந்து யாரும் பார்க்கல, அவள்தான் முடிஞ்சு போச்சு. ஆனால் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னு SETI சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பே இருக்குது. நான் என்னுடைய கம்ப்யூட்டர் கூட ஒரு காலத்தில் அந்த SETIக்கு நான் கொடுத்துருந்தேன். கம்ப்யூட்டர்னால் அந்த ரிசோர்ஸஸ், இன்டர்நெட்டை. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி. உலகத்தில் யாருன்னா அது நம்மளுடைய அந்த இன்டர்நெட் பவரை அவங்களுக்கு தரலாம், டொனேட் பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடணும். நம்ம நெட்டை அவன் யூஸ் பண்ணிப்பான், இன்டர்நெட்டை. அவனுக்கு வந்து சப்சிடிஸ் கிடையாது. இப்போ இருக்குது, அப்போ கிடையாது. உதவித்தொகையெல்லாம் கிடையாது. தனியார் அமைப்பு மாதிரி அது, ஒரு ப்ரைவேட் இது. இன்றைக்கி அவன் நிறைய பண்ணியிருக்கான். அவன் இப்போ அவன் டெவலப் ஆகிட்டான். இப்போல்லாம் யார்கிட்ட அவன் இன்டர்நெட்லாம் கேட்கறது கிடையாது. இது 15 வருஷம் முன்னாடி சொல்கிறேன் நான், 17 வருஷம் முன்னாடி. SETI சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவனாலையும். எங்கேயும் உயிரினங்களுக்கு அதுதான் உயிரினங்கள் இருக்கிறதுன்னு ஒரே ஒரு பிளானட் எதுனா பூமி தான். ஆனால் இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம், இவன் என்ன பண்ணுவானோ, இந்த தெருவில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த 2 நாட்டுக்கு நடுவில் நடக்குது. 2 நாட்டுக்கு நடுவில் என்ன நடக்குதோ அதான் 2 குரூப்பு நடுவில். குரூப் 7, குரூப் 20 என்னென்னோ சொல்கிறாங்க இல்லையா, குரூப் 5 இஷ்டத்துக்கு குரூப் வச்சுக்கிறாங்க. பிரேசில் இதில் வந்து ஒரு குரூப் இருக்குது. அப்போ ஏஷியான் இது குரூப்பு. அப்புறம் வந்து இது ஒரு குரூப்பு, யூரோப்பியன் யூனியன். அதுக்கு யூரோப்பியன் பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது. யூரோப்பியன் பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பிரசிடெண்ட்டு, அதுக்கு மினிஸ்டர்ஸ். இதில் வெளில தெரியாது. இது இல்லாமல் சில தனியார் அமைப்புகள்லாம் இருக்குது, மத ரீதியான அமைப்புகள், மதம் சார்பில்லாத அமைப்புகள். உலகம் ஃபுல்லாக ஒன்று, த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு ரீஜன் வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் உண்டு. அதுக்கு இதில் வெளில தெரியாது.
அவங்க பட் ஏங்க அவங்க இருக்கிறான்னு சொல்லிப்பாங்க, ஏதோ செய்வாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறான்னு யாருக்குமே தெரியாது. பாசிட்டிவாக செய்வாங்க, நெகட்டிவாலாம் இல்லை, பாசிட்டிவாக செய்வாங்க. ஆனால் நெகட்டிவ் வெளில தெரியாது. ஸோ இந்த அரசாங்கங்கள் ஏன் பயப்படுதுன்னா, ஜனங்கள் பீதி அடைஞ்சிச்சுன்னா டிமாரலைஸ் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிட்டு வருது. இப்போ அப்படி தான் ஆகிட்டு வருது. நான் அந்த போன வீடியோவில் சொன்னேன், நல்ல தலைவர்கள் இல்லைன்னா, மக்களை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை என்றால் நாட்டில் குழப்பம் அதிகமாகும். தொடர்ந்து பார்ப்போம்.